எல்லாருக்கும் வணக்கம். இவரு தான் எங்க வீட்டு சாய்பாபா. இவரு என்னோட லைஃப்ல எப்படி வந்தாரு? அவர் வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா எனக்கு ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் தான் நான் சாய்பாபாவ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நான் சாய்பாபா கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்கள காசு குடுத்து வாங்க மாட்டேன். நீங்களா தான் என்கிட்ட வரணும்னு சொல்லி நான் சாய்பாபா கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். நான் எந்த சாய்பாபா கோயில்ல பார்த்தாலும், "நீங்க எப்பப்பா என்கிட்ட வரப்போறீங்க? எப்ப என்கிட்ட வரப்போறீங்கன்னு?" சொல்லிட்டு நான் கேட்டுட்டே இருப்பேன் சாய்பாபா கிட்ட. ஆனா என்கிட்ட வரவே இல்ல அவரு. நான் சொன்னேன் நானு, "என்னால காசு குடுத்து உங்கள வாங்க முடியும். ஆனா அப்படி வாங்குனேன்னா, அது நானா வாங்குனதா அர்த்தம். நீங்களா எனக்கு வந்தீங்கன்னா மட்டும் தான், நீங்க என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்களா தான் என்கிட்ட வரணும்னு" சொல்லி நான் சாய்பாபா கிட்ட ஒவ்வொரு தடவையுமே ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, எங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்ல அவரு ஒரு பேஷண்ட் பார்த்தாரு. அவங்களுக்கு அ அதில சரியாயிடுச்சு. எங்க ஹஸ்பண்ட் பார்த்து க்யூர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஒரு புதன்கிழமை எங்க ஹஸ்பண்ட கால் பண்ணி வர சொன்னாங்க. "இது மாரி கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நாங்க உங்கள பார்க்கணும்" அப்டின்ட்டு. அப்போ அவரு போகும்போது, அவங்க ஒரு கிஃப்ட் மாரி பாக்ஸ் பேக் பண்ணி, அவங்க குடுத்துருந்தாங்க. குடுத்துட்டு எங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நாங்க ஓப்பன் பண்ணி நான் தான் ஆக்சுவலா எங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட தான் குடுத்து, நான் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, உள்ள எங்களுக்கு இந்த சாய்பாபா ஸ் உருவம் பதிச்ச இந்த அம்மன் விளக்கு எங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்துருந்தாங்க. எனக்கு உண்மையா அத பார்த்தோனே எனக்கு அ ரொம்ப சந்தோஷம். என்னால அந்த இத சொல்லவே வார்த்தை கிடையாது. அ ஏன்னா, எங்க ஹஸ்பண்டுக்கு சாய்பாபாவோட சிலைய வச்சு பூஜை பண்றதுக்கு எங்க ஹஸ்பண்ட் விடமாட்டாரு. ஏன்னா, அதுவும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா, எங்க ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரியான வழிபாட்டுல அவருக்கு ஒரு அ விருப்பம் கிடையாது. அதனால நீங்க அப்படி வந்தா கூட என்னால வீட்ல வச்சு நான் அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை பண்ண முடியாது சாயப்பா. நான் என்ன பண்றது? அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு தடவையும் யோசிச்சுட்டே இருப்பேன். பார்த்தா விளக்கே நீ என்ன வச்சு ஏத்தலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு அந்த நிகழ்வு எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 மந்த்ஸ் ரெகுலரா நான் அ எவ்ரி தர்ஸ்டே நான் யூசுவலா நான் விளக்கு எல்லாமே எவ்ரி தர்ஸ்டே எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். அப்போ நான் சாய்பாபாவோட விளக்கு மட்டும் எவ்ரி தர்ஸ்டே ஏத்த ஆரம்பிச்சேன். டெய்லியுமே ஏத்துவேன். பட் தர்ஸ்டே தர்ஸ்டே ஏத்த ஆரம்பிச்சேன். வித்தின் 3 மந்த்ஸ்ல என்னோட லைஃப்ல நெறைய மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. எக்கனாமிக்காவும் சரி, ஃபேமிலிலயும் சரி, ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதுவுமே எனக்கு க்யூர் ஆச்சு. நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. நான் இல்லன்னு சொல்லல. பட் எல்லாத்துக்குமே எனக்கு சொல்யூஷன் அவரு குடுத்துட்டே இருந்தாரு. ஆ அ இந்த நிகழ்வ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதேபோல உங்களோட லைஃப்லயும் சாய்பாபாவோட ஏதாவது ஆ மெமரீஸ் இருந்தது அப்டின்னா, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.